ஹைப்பா, குட் மார்னிங். இன்னைக்கு வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஒரு மாதிரி மூடப்பாக இருக்குது. சமைக்கவே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது. அதனால சிம்பிளான ஒரு ரைஸ் தான் செய்ய போகிறோம். என்னென்னா தக்காளி சாதம். ரொம்ப சிம்பிளாக. இப்போ ஊருக்கு போயிட்டு வரோம், டக்குன்னு செய்யணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்குது தக்காளி சாதம். ஏன்னா வீட்டில் காய் இல்லைன்னா சும்மா ஒரு தக்காளி வெங்காயம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி குக்கரில் செய்யணுன்னாலும் செய்யலாம். நான் இப்போ வந்து கடாயில் தான் செய்ய போகிறேன். சாதம் வந்து நான் குக்கரில் மொத்தமாக போட்டு அந்த மாதிரி தாளிக்க போகிறதில்ல. தக்காளி வெங்காயத்தை தனியாக வதக்கி எடுத்து சாதத்தை தனியாக வடித்து போட்டு தான் நம்ம தக்காளி சாதம் செய்ய போகிறோம். தொட்டுக்க கருணக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறேன். வாங்க தக்காளி சாதம் சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ வந்து ஒரு அடுப்பில் சாதம் வச்சுருக்கேன். கொஞ்சம் பார்த்து நெத்தாக வடிக்கணும். தக்காளி சாதத்துக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் இந்த மாதிரி நீளவாக்க வெட்டி வதக்கணும்னா அது ஒரு நல்லாயிருக்கும். அதனால் நீளவாக்காக வெட்டியிருக்கேன். தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 4 வெங்காயம் 3 தக்காளி வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் தொக்கு இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கலாம். தை சாதத்துக்கு எதுக்காவது கூட தொட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு தாளிக்க போகிறோம். கரம் மசாலா போடுவேன். நான் வந்து காஞ்ச மிளகாவும் கடலை பருப்பு போட்டு தாளிக்க போகிறது இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். வெறும் மிளகாத்தூள் தான் தாளிக்க போகிறோம். இப்போ வந்து தாளிச்சிடலாமா? தக்காளி சாதம் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ தாளிச்சிட வேண்டியதான். சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு, பாதி வெந்துருச்சு. அதுக்குள்ளே நம்ம தாளித்து சுருளை விட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாத்திரம் வச்சுட்டேன். நல்லா இதுவாக வச்சு இப்போ தேவையானாலும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் வேணும்னாலும் நெய்யும் சேர்த்துக்கலாம். நான் வந்து எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டோம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்க விட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது வந்து இஞ்சி பூண்டு சோம்பு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டுட்டு காரத்துக்கு வந்து நான் வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாலாம் போட்டாச்சு. பச்சை வாசனை போயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மூடி வைக்கலாம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக போதும். சாதம் நல்லா நெத்தாக வெந்துருச்சு. நம்ம வந்து சாதத்தை இந்த மாதிரி வடித்தாதான் வந்து கொஞ்சம் குலையாமல் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி சாதத்தை என்னாச்சு பார்க்கலாம். நல்லா சூப்பராக எல்லாம் வதங்கி சுருண்டு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து அடுப்பை நிறுத்திட்டு ஓரமாக வச்சிடலாம். சாதம் வடித்து விட்டுருக்கேன். ஆற விட்டு நம்ம இது கூட கலந்துடலாம். தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக இது மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான். இப்போ சாதத்தில் போட்டு நம்ம கிண்ட வேண்டியது தான். சாதம் சூப்பராக வடித்து ஆற வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாமா? இப்போ தக்காளி தொக்கு எப்போவுமே நம்ம ஏதாவது தொட்டுக்க இது பண்ணுறோம் அப்படி கிண்ட போகிறோன்னா எப்பவுமே இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சிடலாம். சில நேரம் அதிகமானாலும் ஆயிரும். பத்தலைனா கூட எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ரைஸுமே நான் வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு தக்காளி சாதம் ரெடி. கருணக்கிழங்கு கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இது பாதி வேக்காடு வெந்த உடனே இதை இருத்துட்டு அப்புறம் நம்ம வறுத்தா ஈஸியாக இருக்கும், அரிக்காமையும் இருக்கும். இப்போ இதை நம்ம தாளிக்க வேண்டியது தான். லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுட்டு தண்ணியாக இருத்தாச்சு. இருத்துட்டு தாளிச்சிடலாம். இப்போ இந்த கருணக்கிழங்கு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் மசாலா இது போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். என்னென்ன மசாலா போடலான்னு சொல்கிறேன். வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரே ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். அப்புறம் வந்து மெயினான விஷயம் சீரகம் போட்டுக்கலாம். இது கூட பூண்டு சேர்க்கணும். பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். தோல் எடுக்கணும்னுலாம் இல்லை. இப்போ
இது வந்து நீங்கள் எந்த இதுக்கும் இந்த மசாலா போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதாவது உருளைக்கிழங்கு வழக்காக சாப்பிடாத பசங்க கூட இந்த மசாலா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலேயே சாப்பிடுவாங்க. என்னென்ன போட்டிருக்க திரும்ப சொல்லிடுறேன். வெங்காயம், சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, இந்த 4 விஷயம். இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். சூப்பராக அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சாலே போதும். இன்னும் கொஞ்சம் வேணும்னா நம்ம அரைச்சிக்கலாம். ஆனால் தண்ணியெலாம் சேர்த்து கொலக்கொலம்லாம் அரைக்க வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் உதிராக இருந்தால் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு கருணக்கிழங்குக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். சீரகம்லாம் தாளிக்க வேணாம், ஏன்னா அந்த மசாலாவில் தான் சீரகம் பூண்டெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா. கடுகு போட்டு கடுகு பொரியட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கருணக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கேன், இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் மசாலாக்காக. இப்போ இந்த மசாலாவும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வேக வச்ச கருணக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ வாழைக்கானா வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. வாழைக்கானா நீங்கள் அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை போட்டுட்டு வாழைக்காவையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் சேர்த்து சிம்மில் அப்படியே மூடி தண்ணியை தெளித்து மூடி வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இது கூட தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கலந்து விட்டு நம்ம சிம்மில் வச்சோம்னா இது வேக வச்சதுனால திரும்ப இதில் தண்ணியெலாம் நம்ம சேர்க்க தேவையில்லை. இது நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி மூடி வச்சிடுறேன் நான். இப்போ கருணக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் ஒரு சிம்பிளான லஞ்சு தான். என்னென்னா தக்காளி சாதம், தொட்டுக்கிறதுக்கு கருணக்கிழங்கு வறுவல், அப்புறம் தயிர் இருக்குது. தக்காளி தொக்குல கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் சாதத்துக்கு. இது தொட்டுக்க சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்புறம் கூட கொஞ்சம் சாதமும் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் போட்டுக்கிறதுக்காக. இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்ச் இதுதான். வாங்க சாப்பிடலாம்.